பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தேர்தலில் வந்து கொஞ்சம் வித்தியாசம். நம்ம மலேசியாவில் அதெல்லாம் பார்க்க முடியாது. திறந்துக்கோங்க. இங்கே வந்து தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்றத உறுதி செய்ய கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பறக்கும் படைன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைங் ஸ்குவாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்குவாட்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் வந்து செக் பண்ணுவாங்க. ரெண்டமாக கார் ரெண்டு பாட்டி செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பேக் என்னோட செக் பண்ணாங்க, இப்போ டேவிடோட பேக் செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமானது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குன்றாங்க. ஆனால் இதனால் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அறவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு பதில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றே நாங்கள் பார்த்தோம், ஒரு மாதிரியான டோக்கன்லாம் வச்சு கொடுக்குறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்க கிரியேட்டிவ் ஆகுறாங்களோ அரசியல் கட்சிகளும் அதை விட கிரியேட்டிவாக ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க.